அல்லேலூயா. கொலோசியர் 4:2. யாராவது தமிழ்? எப்படி? நோ கேப், நோ கேப், இடைவிடாமல். ஆங்கிலத்தில் கண்டினியூ. அல்லேலூயா. நேத்து மணிக்கணக்கில் ஜபிக்கிறீங்க, இன்னைக்கு பண்றது கிடையாது. நாளைக்கு மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுவீங்க, நாளைக்கு ஜெபம் பண்ண மாட்டீங்க. ஒரு இடைவேளையை கொடுக்குறீங்க. யூ கிவ் எ கேப். அந்த இடைவேளை கிடைக்குதான் தான் பிசாசி ரொம்ப சுத்துறான். எவனை விழுங்கலான்னு ஒரு வியூ பார்த்துனே வரான். அல்லேலூயா. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு இடத்துல போய் நான் நின்று இருந்தேன். அது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ். கியூவில் நிற்க சொன்னாங்க. எல்லாருக்குமே டோக்கன் உண்டு. டோக்கன் பிரகாரமாக தான் கூடுவாங்க. டோக்கன் பிரகாரமாக தான் உள்ளே போனோம். எனக்கு 8ஆம் நம்பர் ஒரு டோக்கன் கொடுத்தாங்க. எனக்கு முன்னாடி ஒருத்தர் ரொம்ப சாத்துரியமாக என்கிட்ட பேசினே இருந்தார். அவருக்கு தெரில, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டோக்கன் பிரகாரமாக தான் அனுப்புகிறாங்கன்னு சொல்லி. அது பிரகாரமாக தான் அங்கே கம்ப்யூட்டரில் ஃபைல் வருதுன்னு அவருக்கு தெரில. என்கிட்ட பேச்சு கொடுத்தனே திடீர்னு உள்ள நுழைஞ்சிட்டார். நான் ஒன்றும் பேசலை. என் பின்னாடிக்கு வருவேன், என்னை பார்த்து என்னான்ற மாதிரி பார்க்குறான். உட்டியா இந்த ஆளை உள்ளோன்னு. நான் பேசாமல் இருறா போக ஆரம்பிச்சுது. என் டர்ன் வரும்போது என்ன தான் கூப்பிட்டாங்க. எனக்கு முன்னாடி அவர் போய் என்னன்னாவோ சொல்லி பார்க்குறாரு. இல்லை அப்படி என்னாலவா யுவர் டோக்கன் ப்ளீஸ்னாரு. 92வது டோக்கன். அவரை பிடிச்சி கொண்டு வந்து அது எங்கே வருதுன்னா கரெக்டாக மெயின் கேட்டுக்கிட்ட வரும். நேராக எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல நிற்க வச்சுட்டு இப்படியே வா கரெக்டாக வருவேன் நீன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ நான் இப்படி அடுத்த ஸ்டெப்பு நான் தான், அடுத்த ஆள் நான் தான். இப்படி போகும்போது எனக்கு பின்னாடி ஒருத்தர் அங்கலாய் சாம்பார், ஏன்டா இவனை விட்டேன்ற மாதிரி. அவனை இப்படி திரும்பி பார்த்தேன். அவன் இப்படி இப்படி பெசாம இருந்தான். அல்லேலூயா. இது எங்கேயோ உலக பிரகாரமான காரியத்துக்கு பரவாயில்ல. ஆனா ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ரொம்ப முக்கியமாக்கணும், ரொம்ப கவனமாக்கணும். அந்த கேப்ல தான் பிசாசி நுழைவான். ஹல்லேலூயா. எல்லா இடத்துலயும் டோக்கன் ஒர்க் ஆகாது. அந்த இடத்துல அவன் மேலேயே அவன் காமிச்சிடுவான். ஹல்லேலூயா. அந்த இடைவேளையில பிசாசி நுழையாதபடிக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஜெபம் ரொம்ப முக்கியம். நமக்குள்ள அந்த ஜெபம் இருக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. நமக்குள்ள அந்த ஜெபன்ற ஒரு வாழ்க்கையே கிடையாது. பால் யாங்கிச்சோங்கிற ஒரு ஊழியக்காரர் அமெரிக்காவுக்கு போனார். பால் யாங்கி சோ. நல்ல வேலை அவர் இறந்துட்டாரு. உலகத்திலேயே பெரிய சபை அவரது தான். அல்லேலூயா. இப்போதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்தார். அருமையான ஊழியக்கார். கர்த்தர் பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். அவர் அமெரிக்காவுக்கு போனார். ஒரு 1000 ஊழியக்கார் கூடின கூட்டத்தில் அவர் பிரசங்கம் பண்ணார். 3 நாள் அந்த கூட்டம். 3 நாள் அந்த கூட்டம் 3 திவசம். ஒரு நாள் அவர் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டார்.
இவர் ஹோட்டல் ரூம் போகும்போது ஆண்டவர் சொன்னார், நாளைக்கு பிரசங்கம் பண்ணாத, அவங்கள ஜெபம் பண்ண வையினார் ஆண்டவர். என்ன ஆண்டவரே, அவ்வளோ அருமையான பிரசங்கம் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன், இத்த பண்ணாத நீ ஜெபம் பண்ண வையின்றியேன்னு. இல்லடாயப்பா, இல்லடாயப்பா, நீ நல்ல பிரசங்கம் பண்ற, அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா இந்த பிள்ளைங்க ஜெபிக்கணும், தயவுசெய்து ஜெபம் பண்ண வையினாரு. சரி ஆண்டவர், நீ சொன்ன மாதிரியே செய்யற. அங்க இங்கே இருக்கிற மாதிரி 10 மணிக்கெல்லாம் ஜெபம் ஸ்டார்ட் ஆகாது. 10க்குன்னா 11 மணிக்கு வருவாங்க, இப்படி 10:30 மணிக்கு வருவாங்க இல்லையா? நம்ம ஆளுங்க டைமிங்ஸே வேற. அவங்க வாட்சே ஒரு டைப்பாக இருக்கும், அவங்க முள்ளுங்கெல்லாம் ஒரு டைப்பாக சுத்தம் இல்லையா? அங்கெல்லாம் காலையில் 8 மணினா 8 மணி ஷார்ப், அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த கார் அங்கே நிற்காது. கார் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிவிடுவார், ஐயா இந்த இடத்த விட்டால் நான் வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆகும், நீ அந்த இடத்துல ஸ்பாட்டில் நெல்லுன்னு. வந்து நின்ன உடனே நீ உள்ளே ஏறணும். இங்கே கதை விடுற மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. சுடு தண்ணி வரல, துணி ஐரன் பண்ணுறது லேட் ஆயிடுச்சு, துணி காயில, இதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். இவர் போய் சேர்ந்துட்டாரு, பைபிளெல்லாம் ஒரு ஓரமாக வச்சிட்டாரு. பாஸ்டர்ஸ், நம்ம ஒரு காரியத்தை செய்ய போகிறோம் இன்னைக்கு. 8 மணிக்கு ஆரம்பிக்கிற இந்த ஜெபம், இந்த கூட்டம் 8 மணிக்கு ஆரம்பிக்குது, மத்தியானம் 1 மணிக்கு முடியுது. 8லேருந்து 1 மணி வரைக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரனும் மூஞ்ச பார்க்குறான். 8 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஜெபமா? சரி பார்த்துடலாம் வா. அப்படி இப்படி வர்ஷிப்பு, அப்படி இப்படி மியூசிக்கு, அப்படி இப்படி அது அப்படி போயிடும், டைம் போயிடும். ஓகே பண்ணிடலாம். ஆனால் இவர் அப்படி பண்ணல. போட எல்லாரும் முட்டி போட்டுனாரு, இவரும் முட்டி போட்டாரு. ஒரு பாட்டுக்கு ஜெபம் பண்ணினே ஒரு ஓரக்கண்ணில் பார்த்துனே இருந்தார். ஒரு ஊழியக்காரனும் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் 1 மணி நேரம் நல்லா ஊக்கமாக ஜெபம் பண்ணியிருந்தானுங்க. முட்டி போட்டு வந்தவர் கொஞ்சம் ஏஞ்சி உட்கார்ந்தாரு. அப்புறமா இப்படி இப்படி பார்த்துருந்தாரு. கொஞ்சம் நேரம் பொறுத்து அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். ஜெபம் மாறி போச்சு, பேச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் இவர் ஜெபமே நிறுத்தலை. 2 மணி நேரம் நல்லா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் ஏஞ்சி நின்று ஆண்டவர் பேசினார். அப்போ அந்த ஊழியக்காருக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஜெபிக்கவே தெரியல உங்களுக்கு. ஹல்லேலூயா. மணி கணக்கில் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிற கதையே உங்களுக்கு தெரியல. ஹல்லேலூயா. ஜெபம் ரொம்ப முக்கியம். இடைவிடாமல் ஜெபிக்கணும். மணி கணக்கில் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கணும். 40 நாள் உபவாசம் இருந்தார் இயேசுவானவர். என்ன மாதிரி ஏதோ வீட்டு நடுவில் ரூமுக்குள்ளே போய் உபவாசமாக இருக்கலாமா? 40 பகல் இரவு மலை மீது ஏறினார். வண்ணாந்திரம் வெயில் எப்படி இருக்கும் தெரியுமா? பயங்கரமான வெயில். ராத்திரி எப்படி குளிர் இருக்கும் தெரியுமா? ஹல்லேலூயா. அங்கே எந்த மோரம், எந்த டீயோ, எந்த காப்பியும் கிடைக்காது. கொஞ்சம் குடிச்சிக்கலாங்க, தண்ணி கூட கிடைக்காது. யோசித்து பாருங்க, 40 நாள். ஹல்லேலூயா. காலையிலேருந்து தான் நான் சாப்பிடல.
நைட்டு தொண்டை வரைக்கும் சாப்பிட்டேன். ஜாயம்மா நல்லா சமைச்சு போட்டாங்க, நல்லா தொண்டை வரைக்கும் துண்டுட்டேன். இப்போ காலையில் மத்தியானம் வரைக்கும் நான் சாப்பிடல. இதில் அரை பாட்டில் தண்ணி நான் காலி பண்ணிட்டேன். அரை நாளுக்கு அரை பாட்டில். அல்லேலூயா. ஆனால் இயேசுவான ஒரு 40 நாள் எப்படி இருந்தார்? அல்லேலூயா. எவ்வளோ ஒரு பெரிய ஊழியம், ஜெபத்தினால் கட்டப்பட்ட ஊழியம். யூ டோன்ட் ப்ரே, யூ cannot build. யூ டோன்ட் ப்ரே, யூ cannot build. நீ ஜெபிக்கலன்னு சொன்னால் உன்னால் கட்டவே முடியாது. நீ உபவாசிக்கலன்னு சொன்னால் நீ கட்டவே முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் மத்தியில் உபவாசம் இல்லை. சில ஊழியக்காரர் மத்தியில் உபவாசமே இல்லை. They slip into very good excuse. நல்ல சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சிடுறாங்க. என்ன? சுகர் பாஸ்டர், சுகர் பாஸ்டர். அல்லேலூயா. இரு இரு. கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ இரு, நான் பலன் தரேன். நீ இரு, நான் உனக்கு பலன் தரேன். ஹல்லேலூயா. நீ இருக்காமே எனக்கு பலவீனம் சொன்னா, ஹல்லேலூயா, நீ எப்பயாவது என் பலனை கேட்டிருக்கியா? Have you ever asked the strength from me? I will give you. I am your strength. நான் எப்படி உன்னுடைய தேவனோ அதே போல நான் உன்னுடைய பலனாய் இருப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை பார்த்து முடிச்சிடலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Book of 1 Peter 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ಎಲ್ಲವುಗಳ ಅಂತ್ಯವು ಹತ್ತಿರವಾಗಿದೆ. ಆದ್ದರಿಂದ ನೀವು ಜಿತೇಂದ್ರಿಯರಾಗಿರು. எப்படி? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜிதேந்தர்னா என்ன அர்த்தம்? ஒருத்தங்க சிரிக்கிறாங்க, ஜிதேந்தர்னா சிரிக்கிறாங்க, பழைய பேருக்கு போயிட்டாங்க ஞாபகத்துக்கு. ஜிதேந்திரகிரின்னா என்ன அர்த்தம்? கன்னடத்தில் ஏன் அந்த பதவி யூஸ் பண்ணாங்க? ஓ, வாட் இஸ் தட் மீன்? எப்படி? நித்தியವಾಗಿ ಜೀವಿಸುವವರು. கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி, வாசிமா தமிழ் வாசிங்க. ಎಲ್ಲವುಗಳ ಅಂತ್ಯವು ಹತ್ತಿರವಾಗಿದೆ. ಆದ್ದರಿಂದ ನೀವು ಜಿತೇಂದ್ರಿಯರಾಗಿಯೂ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಸಿದ್ಧವಾಗಿರುವಂತೆಯೂ ಸ್ವಸ್ಥ ಚಿತ್ತರಾಗಿಯೂ ಇರಿ. அல்லேலூயா. வாசிமா தமிழ்ல. மா 7ஆம் வசனம் 1 பேதுரு 4:7. அல்லேலூயா. அங்கே என்னத்துக்கு ஒரு நிமிஷம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது. ஞாபகம் வச்சுங்க. நம்ம இன்னும் நிறைய நாள் இருக்கு நமக்குன்னு நினைக்காதீங்க. நெவர். எந்த நாளில் இருக்கிறோம் நம்ம? நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். கடைசி காலம் இல்லைப்பா. அந்த வசனம் மறுபடியும் படிமா. முடிவு சமீபம். சமீபம்னா என்ன? நியர். நியர். அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதை. அமெரிக்கா நம்மளுக்கு நியர் கிடையாது. தும்கூர் நமக்கு நியர் கிடையாது. அல்லேலூயா. ஒயிட்ஃபீல்டு வந்தால் நமக்கு நியராக இருக்கலாம். பின்னாடி இருக்கிற சீகலி நமக்கு நியராக இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் சிட்டி நமக்கு கிட்ட கிடையாது.
அல்லேலூயா. நான் சொல்ற அந்த கிட்டன்ற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த தாய் அந்த பிள்ளையை விட்டு போகாது. அல்லேலூயா. பல வருஷத்துக்கு முன்னாடி என் பிள்ளை உடம்பு சரியில்லாத இருக்கும் பொழுது என் பிள்ளைய விட்டு நான் வெளியே வரல. ஹாஸ்பிட்டலில் என் மடியிலேயே போட்டு நான் அந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டேன். அல்லேலூயா. அவள் சரியாய் வரும்பொழுது கூட அவளை என் தோல் மேலே தான் போட்டு கொண்டு வந்தேன். அல்லேலூயா. அவள் என்னைக்கு சரியானாலோ அதுக்கப்புறம் அவள் போய் அவள் தாத்தா கூட ஆடினா, அவங்க அம்மா கூட ஆடினா. அல்லேலூயா. ஆனா அது வரைக்கும் எங்க இருந்தா? என் கூடவே இருந்தா. அல்லேலூயா. இப்ப தெரியுதா அந்த சமீபன்றதுக்கு வித்தியாசம்? நிறைய பேர் நினைக்கிறாங்க கிட்டனா பக்கத்துல உட்கார்ந்தா போதும், கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தா போதும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் வருகை சமீபமாக இருக்குதுன்னு சொன்னா எங்க அது? நாட் ஈவன் எம்எம். அல்லேலூயா. ಕರ್ತನ ಸಮೂಹದಲ್ಲಿ ಅದು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯ ಅದು ಹತ್ತಿರದಲ್ಲಿ ಇರುವಂತದ್ದಾಗಿದೆ. ரொம்ப கிட்ட, ತುಂಬಾ ಹತ್ತಿರ. அல்லேலூயா. எங்கே தூரம்லாம் கிடையாது. ದೂರ ಅಂತ ಏನಿಲ್ಲ. அல்லேலூயா. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தருடைய வருகை தூரம் இல்லை, கர்த்தருடைய வருகை ரொம்ப நெருக்கமா இல்லை. கர்த்தருடைய வருகை எப்படி இருக்கு? சமீபித்து இருக்கிறது. The least measurement. ஹல்லேலூயா. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு காலம் சொல்லியிருக்கலாம், ஒரு வருஷங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பேதுரு எழுதும்போது எழுதிடுறாரு. அப்பவே அந்த வார்த்தைனா அப்போ இப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாகணும். மேற்கொண்டு வாசிமா அந்த வசனத்தை. ஆயிடுச்சு, முடிச்சிடுறேன். அல்லேலூயா. என்ன பண்றதுக்கு ஜாக்கிரதையாகணும்? ஜெபம் பண்றதுக்கு. உன் ரட்சிப்பை காத்துக்கொள்றதுக்கு ஜாக்கிரதையா இருன்னு சொல்லல. உன் வஸ்திரத்தை கரைபடாமல் காத்துக்கொள்றதுக்கு ஜாக்கிரதையா இருன்னு ஆண்டவர் சொல்லல. ஜெபத்துக்கு ஜாக்கிரதையா இருன்றார். How important it is. ஹல்லேலூயா. ஒரு இடத்துக்கு போறோம்னா, நம்ம சில இடத்துங்களுக்கு போறோம்னா அந்த இடத்துல நம்ம எப்படிக்கிறோம்? ஜாக்கிரதையாகணும். ஹல்லேலூயா. ஏன் அப்படி ஜாக்கிரதையாகணும்? ஒரு சில விஷயங்கள்ல கவர்மெண்ட் சொல்றாங்க, இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்க என்னவா இருங்க? எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்கன்றாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது எதுல ஜாக்கிரதையாரு? ஜெபத்துல ஜாக்கிரதையாரு. ஹல்லேலூயா. இயேசுவானவர் சிலுவையில் அறைய போறாருன்ற வேளையில அவர் போய் முட்டி போட்டு அழுது 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 ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா சீடர்கள் என்ன பண்ணிருந்தாங்க? வாட் they were doing? தூங்கின்னு இருந்தாங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕುವುದು ಗೊತ್ತಾದ ಮೇಲೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೋಗಿ ಮೊಣಕಾಲೂರಿ ಹತ್ತು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿರುವಾಗ ಆತನ ಶಿಷ್ಯರು ನಿದ್ರೆ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. தூங்கி கொண்டிருந்தார்கள். ನಿದ್ರೆ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. வசனம் சொல்லுது ஜாக்கிரதையா இருப்பா. ಹೇಳುತ್ತದೆ ನೀವು ಜಾಗೃತೆಯುಳ್ಳವರಾಗಿ. ஜாக்கிரதையா இருங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. விசுவாசி பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஜாக்கிரதையா இரு. ವಿಶ್ವಾಸಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. ஜெபத்துல ஜாக்கிரதையா இரு. ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. எந்த விஷயத்திலே ஆண்டவர் ஜாக்கிரதையா இருன்னு சொல்லல. விஷயದಲ್ಲಿ ಜಾಗೃತಿಯಾಗಿರು ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. ஹல்லேலூயா. உன் கணவன் கிட்ட ஜாக்கிரதையா இரு, மனைவி கிட்ட ஜாக்கிரதையா இரு, பிள்ளைங்க விஷயத்துல அதெல்லாம் இல்ல. மொதல் விஷயம் எதுல ஜாக்கிரதையா இரு? உன் ஜெபத்துல. ಗಂಡನ ಬಳಿಯಲ್ಲಿ ಜಾಗೃತಿಯಾಗಿರು, ಹೆಂಡತಿ ಬಳಿಯಲ್ಲಿ ಜಾಗೃತಿಯಾಗಿರು, ಮಕ್ಕಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಜಾಗೃತಿಯಾಗಿರು ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನೀವು ಜಾಗೃತಿಯುಳ್ಳವರಾಗಿರಿ ಅಂತ உஷாரா பார்த்துருந்தா அது எப்படி போச்சோ தெரியல. ತುಂಬಾ ಜಾಗೃತಿಯಾಗಿ ನೋಡಿಕೊಂಡೇನೋ ಅದು ಹೆಂಗೆ ಅವ್ರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ.
எப்படி ஆச்சுன்னே எனக்கு புரியல. ಹೇಗೆ ಅದು ನಡೆಯಿತೋ ನನಗೆ ಅರ್ಥವಾಗಲಿಲ್ಲ. ஏன்னா ಯಾಕೆಂದರೆ ஜாக்கிரதையா நீ என்ன பண்ணல, ಜಾಗೃತಿಯಾಗಿ ನೀನೇನು ಮಾಡಲಿಲ್ಲ, ஜெபம் பண்ண. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಲ್ಲ. எதுல கோட்டை விட்ட? ಯಾವುದರಲ್ಲಿ ಹಾಕಿಬಿಟ್ಟೆ? ஜெபத்துல கோட்டை விட்ட. ಓ, ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಅದನ್ನ. ஹல்லேலூயா. அமெரிக்காவுடைய ஜனாதிபதியில் ஒரு ஆள் இருந்தார், பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். ಬದಿಯಲ್ಲಿ ಒಬ್ಬನಿದ್ದರು. அவர் பேர் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். ಬೆಂಜಮಿನ್ ಫ್ರಾಂಕ್ಲಿನ್ ಅಂತ ಹೇಳಿ. ஒரு நல்ல ஒரு சயின்டிஸ்ட் கூட அவர். ಅವರು ಒಳ್ಳೆಯ ವಿಜ್ಞಾನಿಯೂ ಸಹ. அப்படிதான் நிறைய பேருக்கு தெரியும். ಆ ರೀತಿ ಅನೇಕರಿಗೆ ಗೊತ್ತು. ஆனா ಆದರೆ அவர் ஒரு நல்ல ஜெபிக்கிற மனுஷன். ಆತನು ಉತ್ತಮವಾಗಿ ಒಳ್ಳೆಯ ರೀತಿಯಾಗಿ ಜಪಿಸುವಂತ. Before he go to his office he used to pray. ಯಾವಾಗಲೂ ಹೋಗುವ ಮುಂಚಿತವಾಗಿ ಕಚೇರಿಗಳಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಾಗಿದ್ದರು. Hallelujah. Before he start his day he used to pray. ಓ, ದಿನ ಪ್ರಾರಂಭಿಸುವ ಮುಂಚಿತವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದರು. அமெரிக்கன் ரெவல்யூஷன் வாரில் அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கும் சரி முடிக்கிறதுக்கும் சரி, he began it and ended it with prayer. ಅಮೆರಿಕದ ಕ್ರಾಂತಿಯುತವಾದ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭಿಸುವ ಮುಂಚಿತವಾಗಿ ಮುಕ್ತಾಯವರೆಗೂ ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದರು. நமக்கு எப்படி இந்தியன் கான்ஸ்டியூஷனை அம்பேத்கர் பென் பண்ணி கொடுத்தாரோ, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು ನಮಗೆ ಕಾನೂನು ರೀತಿಯಾಗಿ ಅದು ಬರೆದುಕೊಟ್ಟರು. அமெரிக்காவில் அப்பேற்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தூணாக இருந்தவர் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಬೆಂಜಮಿನ್ ಫ್ರಾಂಕ್ಲಿನ್ ಅವರು ಅಮೆರಿಕದಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿದ್ದರು. அல்லேலூயா. அந்த மனுஷன் அதை துவக்கிறதுக்கு முன்னாடி ஜெபத்தில் துவங்கினார். ಅವರು ಪ್ರಾರಂಭಿಸುವ ಮುಂಚಿತವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಿದ್ದರು. Today his country is in good success. ಓ, ಈ ದಿನದಲ್ಲಿ ದೇಶವು ಜಯಗಳಿಸಿದ ದೇಶ. அவர் இறந்துட்டாரு. ಅವರು ಸತ್ತು ಹೋದರು. அவருக்கு பின்னாடி நிறைய ஜனாதிபதிகள் வந்துட்டு போயிட்டாங்க. ತುಂಬಾ ಜನಾಧಿಪತಿಗಳು ಬಂದರು. தேசம் நிறைய வீழ்ச்சி நிறைய எழுச்சியை பார்த்துச்சு. ಓ, ದೇಶವು ತುಂಬಾ ಎಲ್ಲವೂ எல்லா சூழ்நிலையும் தேசத்தை பார்த்துச்சு. ಎಲ್ಲ ಸನ್ನಿವೇಶವನ್ನು ಆ ದೇಶವು ಕಂಡಿತು. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த தேசத்தை யாராலையும் அசைக்க முடியல. ಈ ದಿನ ತನಕ ಆ ದೇಶವನ್ನು ಯಾರು ಕದಲಿಸಲಿಕ್ಕೆ Still it is strong. ಅದು ತುಂಬಾ ಬಲವುಳ್ಳದಾಗಿದೆ. காரணம் என்னன்னு சொன்னா ಕಾರಣ ಏನಂತಾದರೆ his prayer. ಪ್ರಾರ್ಥನೆ. his prayer. ಪ್ರಾರ್ಥನೆ. Hallelujah. இன்னைக்கு உனக்கு அப்பேற்பட்ட ஒரு காரியம் வேணும்னா நீ என்ன செய்யணும்? ಅಂತ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯ ನಿನಗೆ ಬೇಕು ಅಂತಾದರೆ ನೀನೇನು ಮಾಡಬೇಕು? ஜெபிக்கணும். ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. Hallelujah. எல்லாருக்கும் ஜிதேந்திர இருந்தணும்னு ஆசை. ಎಲ್ಲರಿಗೂ ಜಿತೇಂದ್ರರಾಗಿರಬೇಕಂತ ಆಸೆ. Hallelujah. நீ ஜெபித்தா தான் அப்படி இருக்கும். ಓ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೆ ಗಿಡಲಿಕ್ಕೆ ಆಗುವುದು. அப்படி இல்லைன்னு சொன்னா ಆ ರೀತಿ ಇಲ್ಲ ಅಂತಾದರೆ எல்லா விஷயமும் எப்படி போவோம்? ಎಲ್ಲ ವಿಷಯ ಹೇಗೆ ಹೋಗುವುದು? அல்ப ஆயுசுல போயிடும். ಎಲ್ಲ ಅಲ್ಪ ಆಯುಷ್ಯಲ್ಲಿ ಹೋಗುವುದು. Hallelujah. It will just vanish. ಓ, ಸ್ವಲ್ಪದಲ್ಲಿ ಹೋಗು. It will just vanish. ಓ, ಸ್ವಲ್ಪದಲ್ಲಿ ಹೋಗು. சாலமோனுக்கு எல்லா ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவர் கொடுத்தா கூட ಸಾಲೊಮೋನನಿಗೆ ದೇವರು ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದ ಕೊಟ್ಟರೂ ಸಹ ஆண்டவருக்குள்ள அதை தேடாதனால ದೇವರಲ್ಲಿ ಅದು ಹುಡುಕದೆ ಹಾಗೆ அதை எழுதிட்டு போனாரு. ಅದು ಬರೆದಿಟ್ಟು ಹೋದು. என்னன்னு? ಏನಂತೇಳಿ? மாயே மாயே எல்லாம் மாயே. ಮಾಯೆ ಮಾಯೆ ಎಲ್ಲವೂ ಮಾಯೆ. ஹல்லேலூயா. நீ ஆண்டவருக்குள்ள தேடத்த ನೀನು ದೇವರಲ್ಲಿ ಹುಡುಕು. அது எல்லாமே நிலையா காணப்படும். ಎಲ್ಲ ಸ್ಥಿರವಾಗಿರುವುದು. ஹல்லேலூயா. அதே நீ உலக பிரகாரமா தேடு. ಅದು ಲೋಕ ಪ್ರಕಾರವಾಗಿ ಹುಡುಕು. நீ போகும்போது நீயே எழுதிட்டு போவ. என்னன்னு? ನೀನು ಹೋಗುವಾಗ ಅದು ಬರೆದಿಟ್ಟು ಹೋಗುವಿ. ಏನಂತೇಳಿ? மாயே மாயே ಮಾಯೆ ಮಾಯೆ எல்லாம் மாயே. ಎಲ್ಲ ಮಾಯೆ. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள தேடு. ಕರ್ತನಲ್ಲಿ ಹುಡುಕು. கர்த்தருக்குள்ள ஜெபி. ಕರ್ತನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸು. எல்லாத்தையும் ஜெபத்துல பெற்றுக்கொள். ಎಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಹೊಂದಿಕೊ. உனக்கு எல்லாமே நிறைவாய் காணப்படும். ಎಲ್ಲ ನಿನಗೆ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಕಾಣುವುದು. எல்லாமே பரிபூர்ணமாய் நிறைவாய் உனக்கு வரும். ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ತುಂಬಿದಾಗಿ ನಿನಗೆ ಬರುವುದು. ஹல்லேலூயா. அமிர்ந்து குளிர்ந்து சரிந்து விழும்படியாக வரும். ನಿನಗೆ ಎಲ್ಲ ತುಂಬಿ ತುಲಗಿಸಿ ಸರಿದು ಬೀಳುವಂತೆ. அதே ஜெபம் இல்லாம தேடிப்பார். ಅದೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲದೆ ನೀನು ಹುಡುಕಿ ನೋಡು. நீ சாவும் போது இப்படித்தான் சொல்லிட்டு சாவுங்க. ಓ, ಸಾಯುವಾಗ ನೀನು ಹೇಳಿಬಿಟ್ಟೆ ಅದು ಸಾವು. ஐயோ மாயே மாயே எல்லாம் மாயே. ಅಯ್ಯೋ ಮಾಯೆ ಮಾಯೆ ಎಲ್ಲವೂ ಮಾಯೆ ಅಂತೇಳಿ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. கருமையான சகோதர ನನ್ನ சகோதரி, ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ஜெபம் ரொம்ப முக்கியம். ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂಬುದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವು. ஜெபம் ரொம்ப முக்கியம். ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂಬುದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. விழித்திருந்து ஜெபிங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ. விழித்திருந்து ஜெபிங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸಿ. உபவாச ஜெபத்துல நடுவுல ஏதோ இடைவெளி வராத மாதிரி ஜெபம் பண்ணுங்க. ಸಮಯದಲ್ಲಿ ಯಾವುದು ಅಂತರವಿಲ್ಲದ ಹಾಗೆ ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்துல போராடுங்க. ಕರ್ತನ ಸಮೂಹದಲ್ಲಿ ಹೋರಾಡಿರಿ. ஹல்லேலூயா. எழுப்புதல் வேணுமா? ನಿಮಗೆ பரிசுத்தாவியானவர் எழுப்புதல் வேணுமா? ಆತ್ಮ ಜೀವನ ಬೇಗ. கூடியிருந்து ஜெபம் பண்ணுங்க. ಕೂಡಿದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கூடியிருந்து ஜெபம் பண்ணுங்க. ಕೂಡಿದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. இப்படி இல்லைன்னு சொன்னா ಆ ರೀತಿ ಇಲ್ಲ ಅಂತಾದರೆ உங்களுக்குள்ள எழுப்புதல் காணப்படும். ನಿಮ್ಮೊಳಗೆ ಜೀವನ ಕಾಣುವುದಿಲ್ಲ. ஒரு வேளை எழுந்து நிற்போமா? Thank you Jesus.
Thank you, Jesus. Thank you, Jesus. ஒரு வேசை இந்த தேசத்துக்காக ஜெபிப்போமா? இந்த தேசத்துக்காக ஜெபிப்போமா? நம் தேசத்துடைய சேமத்துக்காக ஜெபிப்போமா? நம் தேசத்துடைய ரட்சிப்புக்காக ஜெபிப்போமா? நம் தேசத்துடைய ஊழிய காரியங்களுக்காக ஜெபிப்போமா? நம் தேசத்துடைய அதிகாரிகளுக்காக, ராஜ்யத்துக்காக ஜெபிப்போமா? ஆவியில் உந்தப்படுகிறவர்கள் யாராவது ஜெபம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ராஜாவே. இவளையில் ನಮ್ಮಲ್ಲಿ ಕರ್ತನಿಗೆ வெளிப்பட்டதற்காಗಿ ಸ್ತೋತ್ರ ರಾಜಾவே. ಅನೇಕ ವಾರ್ತೆಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಕರ್ತಾವೆ. ಈ ಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ರಾಜಾವೆ. ಆವಿಯಾನವರೇ ಸ್ತೋತ್ರ ರಾಜಾವೆ. ಇವಳೆಲ್ಲೂ ಕರ್ತಾನೆ ಕರ್ತನೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ನಮ್ಮ ದೇಶಗಳಿಗೋಸ್ಕರ ಕರ್ತಾವೆ. ಅಪ್ಪ ಆವಿಯಾನವರೇ ನೀನೇನ ಕರ್ತಾವೆ, ನೀ ದೇಶಕ್ಕೋಸ್ಕರ ಗರ್ಭವೇದನೆ ಪಡುವಂತ. ಹೌದು ಕರ್ತಾವೆ. ಆವಿಯಾನವರೇ ಸ್ತೋತ್ರಮಪ್ಪ. ನನ್ನ ದೇಶವನ್ನಪ್ಪ ಒಂದು ರಕ್ಷಣೆ ಕೊಡುಮಪ್ಪ, ಒಂದು ಹೆಸರುಗಳು ಕೊಡುಮ ಕರ್ತಾವೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಆವಿಯಾನವರೇ ಸ್ತೋತ್ರ ರಾಜಾವೆ. ಓರಿ ಖಬರ ಬರ 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 ಬರ. ಎಳುಪದನ್ನು ಕೊಡುಮಪ್ಪ. ನಮ್ಮ ರಾಜ್ಯಗಳಲ್ಲಿ ಎಳುಪದನ್ನು ಕೊಡು ಕರ್ತಾವೆ. ನಿಮ್ಮ ಅರಿವಿಗೆ ಸಮೀಪವಾಗಿದೆಲ್ಲ ಕರ್ತಾವೆ. ಆವಿಯಾನವರೇ ಸ್ತೋತ್ರ ರಾಜಾವೆ. ಒಂದು ಆತ್ಮಗಳು ಕರ್ತಾವೆ ನಷ್ಟವಾಗದಿರಲಿ ಕರ್ತಾನೆ. ಯಾವ ರಕ್ಷಣೆಗೆ ಬರಲಿ ಕರ್ತಾವೆ. ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರ ರಾಜಾವೆ. ನೀನು வெளிப்படுವವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕರ್ತಾವೆ. ಅಪ್ಪ ನನ್ನ ದೇಶವನ್ನು ಸಂಧಿಸಿಕೊಳ್ಳಪ್ಪ. ನಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತ ಗ್ರಾಮಗಳನ್ನು ಸಂಧಿಸಿಕೊಳ್ಳ. ನಮ್ಮ ರಾಜ್ಯಗಳನ್ನು ಸಂಧಿಸಿಕೊಳ್ಳಪ್ಪ. ಆವಿಯಾನವರೇ ಸ್ತೋತ್ರ ರಾಜಾವೆ. ನೀನು ಕರ್ತವ್ಯ. ನೀನು ಬರುವವರು ಮಾತ್ರ ಎಳುಪದನ್ನು ಕೊಡಲು ಸಾಧ್ಯ. ಎಳುಪದನ್ನು ಕೊಡುವನ ತಂದೆಯೇ ಸ್ತೋತ್ರ. ಎಲ್ಲಾ ಸಭೆಗಳ ಕರ್ತವ್ಯ ಬರೆಸಿಕೊಳ್ಳುವ, ಗುಣಕಾರಗಳ ಕರ್ತವ್ಯ ಬರೆಸಿಕೊಳ್ಳುವ ಕರ್ತವ್ಯ. ಮೂಳೆ ಮೂಡಲು ಕರ್ತವ್ಯ. ನಿನ್ನ ವಾರ್ತೆಗಳು ಸಲ್ಲವಾದಾಗ ಕರ್ತವ್ಯ, ಸಲ್ಲವಾದಾಗಪ್ಪ ಸಿರಿಯವರಿಂದ ಹಿರಿಯವರ ತನಕ ಕರ್ತವ್ಯ. ಯಾವರೆಗೂ ಅರಿಯಟ್ಟು ನಿನ್ನ ನಾಮಗಳು. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ನೀನು ದೊಡ್ಡವಾದಾಗ ಸ್ತೋತ್ರ ರಾಜಾವೆ. ಒಂದೊಂದು ವ್ಯಾಧಸ್ಥರ ಮಕ್ಕಳಿಗೆ ದೊಡ್ಡವಾದಾಗ ಕರ್ತವ್ಯ. ಒಂದೊಂದು ಕರ್ತನೆ ಹಾಸ್ಪಿಟಲ್ಗಳಲ್ಲಿ ದೊಡ್ಡವಾದಾಗ ಕರ್ತವ್ಯ. ಆವಿಯಾನವರೇ ಈ ದಿನಗಳು ಎಷ್ಟೋ ಆತ್ಮ ಮಕ್ಕಳು ಕರ್ತವ್ಯ. ನಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸೋದು ಯಾರಿಲ್ಲವೇ? ನಮಗೋಸ್ಕರ ಜಪಿಸೋದು ಯಾರಿಲ್ಲವೇ? ಇದು ನಾವೆಲ್ಲ ಕಡೆಯಿಂದ ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದೀವಿ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ನಾವಿದ್ದೀವಿ ಒಂದೊಂದು ಮಕ್ಕಳನ್ನು ಕರ್ತವ್ಯ. ಯಾರು ಮರೆತರು ನಾನಿನ್ನ ಮರೆಯುವೆನು ಅಂತ ಹೇಳಿದ್ದೇನೆ. ನೀನು ಮರೆಯಾದ ದೇವನಪ್ಪ. ಆ ಕುಟುಂಬಗಳನ್ನ ಸಂಧಿಸಿಕೊಳ್ಳಪ್ಪ. ಎಲ್ಲರನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟಿರೋ ಮಕ್ಕಳನ್ನ ಸಂಧಿಸಿಕೊಳ್ಳಪ್ಪ. ನೀನು ತೊಡುಮಪ್ಪ. ನೀನು ದೊಡ್ಡದು ಕರ್ತವ್ಯ. ನೀನು ಒಲ್ಲವೆಯವರನ್ನು ಬಾಯಿವಾದಾಗ ಬಾಯಟ್ಟುವ ಕರ್ತವ್ಯ ಸ್ತೋತ್ರ. ನಮ್ಮ ದೇಶಗಳಲ್ಲಿ ಬಾಯಿವಟ್ಟುಮಪ್ಪ. ಎಳುಪದಲ್ಲಿ ಎಲ್ಲರನ್ನು ಕಾಣುತ್ತಮಪ್ಪ. ಬೀದಿಗಳಲ್ಲಿ ಕರ್ತವ್ಯ. ಆವಿಯಾನವರೇ ಮನೆಗಳಲ್ಲಿ ಕರ್ತವ್ಯ. ಊರುಗಳಲ್ಲಿ, ನಾಡುಗಳಲ್ಲಿ, ಗ್ರಾಮಗಳಲ್ಲಿ ಕರ್ತವ್ಯ. ದೇಶ ಬಿಡೋದು ಕರ್ತವ್ಯ. ಸ್ತೋತ್ರಂ ಸ್ತೋತ್ರಂ ಸ್ತೋತ್ರಂ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಬ್ಬರೇ ನಿಜವಾದ ದೇವರು. ಅವರು ಬರುವ ಸಮೀಪವಾಗಿದ್ದಂತ ಆಯುಧಪಡಿಸಿಕೊಳ್ಳುವಪ್ಪ. ಈ ಮಧ್ಯಾಹ್ನ ವೇಳೆಯಲ್ಲಿ ಕರ್ತವ್ಯ. ಅಪ್ಪ ನೀನು ದೂರಕ್ಕೂ ದೇವನಪ್ಪ, ಹತ್ರಕ್ಕೂ ದೇವನಾಗಿದ್ದೀರ ಕರ್ತವ್ಯ. ಸಂಧಿಸಿಕೊಡು. ನಮ್ಮ ದೇಶಗಳ ಸಂಧಿಸಿಕೊಡು ಕರ್ತವ್ಯ. ಸಂಧಿಸಿಕೊಡಪ್ಪ. ಯಾರೆಲ್ಲ ಕರ್ತನೆ ದುಃಖ ತೋಡಿದಾರ ಸ್ತೋತ್ರ ಮಾಡು. ಅವರ ಮತದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿಕೊಡು ಕರ್ತವ್ಯ. ನಮ್ಮನ್ನ ವಿಚಾರಿಸಲಿಲ್ಲ ನಾವು ಹೇಳಲ್ಲಪ್ಪ. ಅವನ್ನ ವಿಚಾರಿಸಿ ಕೊಡು ಕರ್ತವ್ಯ. ವಾಲಿಬ ಮಕ್ಕಳನ್ನ ತೊಡುವಪ್ಪ. ಸ್ತೋತ್ರ. ಮಕ್ಕಳನ್ನ ತೊಡು ಕರ್ತವ್ಯ. ಓ ಪಾಪದಲ್ಲೋ ಅಕ್ರಮಗಳಲ್ಲೋ ಕರ್ತವ್ಯ. ಅಡಿಗೆ ಮಕ್ಕಳನ್ನು Hallelujah, 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 hallelujah. Sotram, 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 sotram. Sotram, 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 sotram. Hallelujah, sotram, 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 sotram.
ஆவியானவரே, ஸ்தோத்திரம், என்னுடைய மக்களுக்கு அப்பா விடுதலையாக செய்தீர்கள். ஆவியானவரே, மக்களை நிறைவேற்றிக் ಸಿಂಧನೆಗಳನ್ನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವ பரவி வந்து கொண்டிருக்கிற வைரஸ்க்காக அதிலிருந்து கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி தரும்படியாக ஊக்கமாய் ஏவப்படுகிறவர்கள் சுருக்கமாய் ஜெபம் பண்ணுங்க. சோத்ரம் 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 ஹல்லேலூயா சோத்ரம் 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 break in the name of Jesus. Hallelujah. சுகத்தை கட்டளையிடும்படியாய் சுகம் கரபரபர ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 கரபரபரபரபரபர நீ சுகம் கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்ரம், நீர் விடுதலை கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 மன்னியாண்டவரே ஸ்தோத்ரம் 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 ஆமென் ஆமென் ஆமென். ஊழியத்துக்காகவும் அப்ளை பண்ணியிருக்கிற எல்லா பர்மிஷன் மற்றும் எல்லா சர்டிஃபிகேட்டுக்காகவும் ஆடிட் விஷயத்துக்காக இந்த மாதிரி சில எல்லா காரியங்களையும் கர்த்தர் சரி செய்து தரும்படியாகவும் கிடைக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் ஏற்ற வேளையில் அரசாங்க அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்கும்படியாக கர்த்தர் தான் அதிசயம் செய்யணும். இதுக்காக ஊக்கப்படுகிறவங்க யாரோ சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. சோத்ரம் 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 ஹல்லேலூயா சோத்ரம் 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 ஹல்லேலூயா சோத்ரம் 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 ஹல்லேலூயா சோத்ரம் 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 தடைகளையாம் நீக்காண்டவர்
ಒಪ್ಪಿಸಿರಿ ಅಂತ ಹೇಳಿರೋ ದೇವರಪ್ಪ, ನನ್ನ ಸರಿಪಡಿಸಿರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಸರಿಪಡಿಸಿರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯಗಳು ಸೇವೆ ಕೊಡ್ತಾಗ್ಲಿ, ಒಂದೊಂದು ಪ್ಯಾಲೇಸ್ ಕೊಟ್ಟಿರೋ ಕಾರ್ಯಗಳಾಗಲಿ ರಾಜ ಸರಿಪಡಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ ರಾಜ. ಅದು ವಿನಂಬನೆ ಕೇಳಬೇಕಂತ ಹೇಳಿರೋ ದೇವರಿಗೆ ಒಬ್ಬರೇ ರಾಜ, ಸತ್ತ ಕೇಳಬೇಕಂತ ಹೇಳಿರೋ ದೇವರಿಗೆ ಒಬ್ಬರೇ ರಾಜ, ಬದುಕು ಕೊಡಬೇಕಂತ ಹೇಳಿರೋ ದೇವರಿಗೆ ಒಬ್ಬರೇ ರಾಜ. ಒಂದೊಂದು ಕಾರ್ಯವು ನೀವು ಬದುಕು ಕೊಡಬೇಕು ರಾಜ, ಒಂದೊಂದು ಕಾರ್ಯಗಳು ಜಯ ಕೊಡಬೇಕು ರಾಜ. ನೀವು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ರಾಜ, ಎಲ್ಲ ಸಲ್ಲಿಸಿ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಹೇಳಿದ್ದೀನಿ ನಾನು ಕೊಡುವೇನು ಅಂತ ಹೇಳಿದ್ದೀನಿ, ಆಮೇಲೆ ನನ್ನ ಪರ್ವತದಿಂದ ಕೊಡುವೇನು ಅಂತ ಹೇಳಿದ್ದೀನಿ, ಆಮೇಲೆ ಕೊಡು ರಾಜ. ಆಮೇಲೆ ಸ್ತೋತ್ರ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸೋದರ ಸ್ವಾಮಿ ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದೀನಪ್ಪ. ಈಗ ನನ್ನ ಮಗ್ಗೆ ತಲೆಯೇ ಯೇಸುವೆ ನಾಮದಿಂದ ಬೇಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ತಂದೆ. ஆமென் ஆமென் ஆமென். ஊழியக்கார குடும்பத்துக்காகவும் கடைசி ஜெபம், ஊழியக்கார குடும்பத்துக்காகவும் ஊழியங்களுக்காகவும் விசுவாசி பிள்ளைகளுடைய குடும்பத்துக்காகவும் வாலிப பிள்ளைகளுக்காகவும் அநேக காரியங்களுக்காக அவருடைய குடும்ப சமாதான சந்தோஷத்துக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் ஆவியானவரால் உந்தப்படுகிறவர்கள் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்க. Hallelujah, 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 hallelujah. ಉನ್ನತದ ವಾಸವರ ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಮ್ಮ ತಂದೆ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ ಅಪ್ಪ. ಕರ್ತನೇ, ಓ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ, ಸಮಯವರೆಗೂ ಕರ್ತನೇ ಒಂದೊಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೊಟ್ಟ ಅರ್ಥೈಸಿ ಹೇಳಿದ ದಯಕ್ಕಾಗಿ ಕೊಡು ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಕೊಟ್ಟ ಒಂದೊಂದು ಜಪಕ್ಕಾಗ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂಬುದು ಎಷ್ಟು ಮುಖ್ಯ ಅಂತ ತಿಳಿಯಪಡಿಸಿದ ದೇವನೇ, ಇದೋ ಕೊಟ್ಟ ವಿನಪಕ್ಕಾಗ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಅದನ್ನು ನೀನು ಅಪ್ಪ ಮರುತನ ಕಳಿಸಿಕೊಡಬೇಕಂತ ಹೇಳ್ತೀನಿ. ವಿಶೇಷವಾಗಿ ದೇವ ಸೇವಕರ ಕುಟುಂಬಕ್ಕಾಗ ನನ್ನ ಪಾದ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರ್ತೀನಿ ಕರ್ತನೇ. ಏಸಪ್ಪ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ದೋ ನಿಮ್ಮಿಂದ ತಿಳಿಯಲ್ಪಟ್ಟ ಪ್ರತಿನಿಧಿಗಳು ಸ್ವಾಮಿ ಕರ್ತನೆ, ವಿಶೇಷವಾಗಿ ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ರಕ್ತ ಕೋಟೆಗಳು ಅವರು ಮುಚ್ಚಿ ಮನೆ ಮಾಡಬೇಕಂತ ಹೇಳ್ತೀನಿ ಕರ್ತನೆ. ಸತ್ವಾದನ್ನು ಯಾವ ರೀತಿ ಅವ್ರನ್ನ ವಂಚಿಸಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿದಿರ ರಾಜ, ನೀ ಅಗ್ನಿ ಬೇರೊಳಗೆ ಕಾಲ್ಕೋಬೇಕಂತ ಹೇಳ್ತೀನಪ್ಪ. ಅವ್ರ ಸುಖ ಬಲ ಆರೋಗ್ಯ ಹೆಚ್ಚಾಗಿರ್ಬೇಕಂತ ಹೇಳ್ತೀನಿ. ವಿಶೇಷವಾದ ಅಭಿಷೇಕ ಹೇಳ್ತೀನಪ್ಪ. ನೀವುಗಳಲ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಬಲಪಡಿಸಬೇಕಂತ ಹೇಳ್ತೀನಿ. ನೀವು ಕೊಟ್ಟ ಒಂದೊಂದು ಸಾಲವನ್ನು ಅಭಿಷೇಕವನ್ನು ಅವನ್ನ ಬಲಪಡಿಸಬೇಕಂತ ಹೇಳ್ತೀನಿ ಸ್ವಾಮಿ. ಸತ್ವಾದ ಯಾವ ರೀತಿ ಅವ್ರನ್ನ ವಂಚಿಸಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾರೆ ಸ್ಥಿತಿಗಳ ನಿಮಿತ್ತ ಯಾವುದೇ ವೇಳೆಯಲ್ಲಿ ಕುಗ್ಗಿ ಹೋಗದಿರ ನನ್ನ ದೇವಾಲಯವೇ. ಕೊಟ್ಟಂತ ಸೇವೆಯನ್ನು ನನ್ನ ದೇವನೇ ಅದನ್ನು ಮುಂದೂಡಿ ನಡೆಸೋದಕ್ಕೆ ಅವರ ಬಲವನ್ನು ಕೊಡು ಸ್ವಾಮಿ, ಶಕ್ತಿಯನ್ನು ಕೊಡು, ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಡು ಸ್ವಾಮಿ. ಜೊತೆಗೆ ವಿಶೇಷ ಅಭಿಷೇಕವನ್ನು ಕೊಟ್ಟು ನೀವು ನಡೆಸಬೇಕಂತ ಹೇಳ್ತೀರಪ್ಪ ನನ್ನ ದೇವನೇ. ವಿಶೇಷವಾಗಿ ಅವರ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಸಂಧಿಸಲು ಕಂಡಿರ್ತೇನೆ. ವಿಚಾರಿಸಿ ನನ್ನ ದೇವನೇ. ಓ ಯೇಸಪ್ಪ ಸ್ತೋತ್ರ, ನನ್ನ ಸ್ವಾಸ್ಥ್ಯ ಅಂತ ಹೇಳಿದ್ದೀರ ಸ್ವಾಮಿ. ಹೌದು ರಾಜ, ಅವರ ವಿಚಾರಿಸಿ ಅಪ್ಪ, ಒಬ್ಬೊಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ವಿಚಾರಿಸಿ ಅವರ ಬಲಪಡಿಸಿ ನಿಲ್ಲಿಸಬೇಕಂತ ಹೇಳ್ತೀನಪ್ಪ.
ಹೌದು ಸ್ವಾಮಿ, ನನ್ನ ದೇವಾದಿ ದೇವನೇ, ಆತನ ಮಕ್ಕಳು ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ಬರೋದಕ್ಕೆ ರಾಜ, ಹೋರಾಟ ಮಾಡೋದಕ್ಕೆ, ವ್ಯಾಜ್ಯ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸೈನಿಕರು ಹೇಳುವ ಸ್ವಾಮಿ, ಸೇವಕರು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ಹೌದು ರಾಜ, ಅವನು ವಿಚಾರಿಸಿ ಬಲಪಡಿಸಿ ಕಾದುಕೊಂಡು ದೇವರೇ, ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ಒಂದೊಂದು ಸೇವೆಗಳಕ್ಕಾಗ ಸೋದರಪ್ಪ, ಅದನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿ ಪಡಿಸು, ಆಶೀರ್ವದಿಸು. ನೀವು ಮಾತನಾಡಿದ್ದೀರಪ್ಪ, ನಾನು ಬಾಗಿಲು ತೆರೆಯುವೆನು ಅಂತ ಹೇಳಿದ್ದೀರ ಸ್ವಾಮಿ. ಬಾಗಿಲು ತೆರೆಯುವೆನು ಅಂತ ಹೇಳಿದ್ದೀರಪ್ಪ, ಆಶೀರ್ವದಿಸುವೆನು ಅಂತ ಹೇಳಿದ್ದೀರ ಸ್ವಾಮಿ. ಸೇವೆಗಳನ್ನ ಕಟ್ಟೆ ಬರೆಸುವ ಸ್ವಾಮಿ ದೇವರೇ, ನಿಮ್ಮ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಡು, ಅಭಿಷೇಕವನ್ನು ಕೊಡು ಸ್ವಾಮಿ. ಓ ರಾಜಾದಿರಾಜನೇ, ಅಯ್ಯವರು ಮಾಡಿದ ಒಂದೊಂದು ಸೇವೆಗಳು, ಅವರು ಬಿಟ್ಟು ಹೋದಂತ ಸೇವೆಗಳು ಎಡೆಬಿಡದೆ ಅದನ್ನ ಮುಂದೂಡಿ ಮಾಡಲಿಕ್ಕೆ ರಾಜ ದಾರಿನಲ್ಲಿ ತೆರೆಬೇಕಂತ ಹೇಳ್ತೀವಿ. ಏನೇ ಅಡ್ಡಿ ಆಟಂಕಗಳು, ಸತ್ರುವನ್ನು ಕೊಂಡು ಬರುವಂತ ತಡೆಗಳು ಯೇಸುವಿನ ನಾಮದಿಂದ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ಸೇವೆಕಾಗ ಸ್ಕೂಲ್ ಸೇವೆಕಾಗ ಸೋದರ ಸ್ವಾಮಿ ತಂದೆವನೇ ಅಪ್ಪ, ಬೆಳ್ತಿರ್ಬೋದು ಸೇವೆಕಾಗ ಸೋದರ ಸ್ವಾಮಿ, ಹಾಸ್ಟೆಲ್ಕಾಗ ಸೋದರ, ಡೇಕೇರ್ಕಾಗ ಸೋದರ, ಸ್ಕೂಲ್ಕಾಗ ಸೋದರ ಸ್ವಾಮಿ ತಂದೆವನೇ. ಮುಂದೆ ಮಾಡಬೇಕಾಗಿರೋ ಸೇವೆಗಳಕ್ಕಾಗ ಸೋದರ, ಇವಾಗ ಮಾಡ್ತಾ ಇರೋ ಒಂದೊಂದು ಸೇವೆಕಾಗ ಸೋದರ ಸ್ವಾಮಿ. ಮಾತನಾಡಿದ್ದೀರಪ್ಪ, ಅನೇಕ ಸೇವೆಗಳು ಮಾಡೋದಕ್ಕೆ ನಾನು ಬಾಗಿಲು ತೆರೆದಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿ ದೇವರಪ್ಪ. ಹೌದು ಸ್ವಾಮಿ ತಂದೆವನೇ, ಅದು ಮಾಡೋದಕ್ಕೆ ನೀವಪ್ಪ ಬಲಪಡಿಸಿದ್ದೀರ ನನ್ನ ದೇವರೇ. ಸ್ವಾಮಿ, ಆ ಸೇವೆಗಳು ಒಂದನ್ನು ಕೂಡ ತಡೆಪಟ್ಟು ಹೋಗುದಿಲ್ಲ ರಾಜ. ಅದು ನೇತಿಯಾಗಿ ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗೋದಕ್ಕೆ ಅವರಿಗೆ ಬಲವನ್ನು, ಶಕ್ತಿಯನ್ನು ಕೊಟ್ಟು, ಅಭಿಷೇಕವನ್ನು ಕೊಟ್ಟು ನಂದೇವನೇ ನೀನು ನಡೆಸಬೇಕಂತ ಬೇಡ್ತೀನಪ್ಪ. ವ್ಯಾಜ್ಯ ಮಾಡೋರು ನನ್ನ ಸಂಗಡ ಯಾರಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ, ನೀವೊಬ್ಬರೇ ನಿಂತು ರಾಜ, ನೀವೇ ಗುರಾಣಿಯಾಗಿದ್ದು ನಂದೇವನೇ, ನೀವೇ ಒಳ್ಳೆ ಆಲೋಚನೆ ಕರ್ತನಾಗಿದ್ದು ಸ್ವಾಮಿ, ಅವರ ಬಳಿ ನಡೆಸಬೇಕಂತ ಬೇಡ್ತೀನಪ್ಪ. ಹೌದು, ನಿನ್ನ ತನಕ ನೀವು ನಡೆಸಿದ್ದೀರಪ್ಪ, ಮುಂದೆ ನೀವು ನಡೆಸಬೇಕಂತ ಬೇಡ್ತೀನಿ. ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ ಸ್ವಾಮಿ ತಂದೆಯವರೇ, ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ಅದು ಒಪ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ ಸ್ವಾಮಿ. ನೀವೇ ಬಳಿ ನಡೆಸಿವಿರಾಗ ನನ್ನ ತಂದೆಯೇ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ಒಂದೊಂದು ವಿಶ್ವಾಸಿ ಮಕ್ಕಳಕ್ಕಾಗ ಬೇಡ್ತೀನಿ, ಅವ್ರ ಕುಟುಂಬಕ್ಕಾಗ ಬೇಡ್ತೀನಿ ಸ್ವಾಮಿ. ಆ ಕುಟುಂಬದ ಸಮಾಧಾನಕ್ಕೋಸ್ಕರ ಬೇಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ತಂದೆಯವರೇ. ಅವ್ರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಆಳಿಗೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಲ್ಲ ಸತ್ತನ ಕ್ರಿಯೆಗಳು, ಎಲ್ಲ ಅಸಮಾಧಾನದ ಆವಿ, ಜಗಳದ ಆವಿ ನಂದೇವರೇ, ಎಲ್ಲ ಬೇರ್ಪಡುವ ಆವಿ, ಜಗಳದ ಆವಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಿಂದ ನೀಗಲ್ಪಡಿ ತಂದೆವಾಗುತ್ತೇವೆ. ಕಹಿಗಳು ಕಳೆದ ಯೇಸು ನಾಮ ನಿಮಿತ್ತ ಓರವರಿ ಉಲವರಿ ಶರವರಿ ಕಲವರವರಿ ಎರಿ ಕಲವರವರಿ ಕಲವ ಓರವರಿ ಉಲವರ ಶರವರಿ ಕಲವರವ. ನೀವು ಆಳಿಗೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಕನ್ನಡಪಳ್ಳಿ, ಅನ್ಯೋನ್ಯತೆ ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ ಕನ್ನಡಪಳ್ಳಿಯಪ್ಪ, ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗಿ ಸ್ವಾಮಿ. ಆಶೀರ್ವದಿಸಪ್ಪ, ಒಂದಕ್ಕೂ ದುಃಖಪಟ್ಟು ಕಣ್ಣೀರಿಟ್ಟು ಹೋಗೋದಿಲ್ಲ ರಾಜ. ಅನ್ಯ ಜನಗಳ ಮುಂದೆ ನಂದೇವನೇ ನಾಚಿಕೆ ಪಟ್ಟು ಹೋಗೋದಿಲ್ಲ. ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿ ನಿಲ್ಲಿಸೋದ ಮಕ್ಕಳಾಗಿ ಕನ್ನಡಪಳ್ಳಿ ರಾಜ. ಓ ಕೈ ಬಿಡದೆ ಇರೋ ಕಾರ್ಯಗಳು ಇದ್ದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದೆ, ಬದಲಾವಣೆ ಅಂತ ಹೇಳೋ ಕಾರ್ಯಗಳು ನೀವು ಮಾತನಾಡಿದ್ರೆ ಸ್ವಾಮಿ, ಇನ್ನು ನಾನು ಸ್ಥಿರಗೊಳಿಸುವೆನು ಅಂತ ಹೇಳಿ ದೇವರಪ್ಪ. ಓ ಸ್ಥಿರಗೊಳಿಸಿವಿರಾಗ ನಂದೇವನೇ, ಎಲ್ಲ ಕಟ್ಟಿಗಳು ಯೇಸುವಿನ ನಾಮದಿಂದ ಬಿಡಿಸಲ್ಪಡಿ ನಂದೇವನೇ. ಪೂರ್ತಿಯಾದ ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗಲಿ, ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗಲಿ ನಂದೇವನೇ. ಅವರ ಎಲ್ಲ ಅಗತ್ಯಗಳು ಯೇಸುವಿನ ನಾಮ ನಿಮಿತ್ತ ಸಂಧಿಸಲ್ಪಡಿ ಅಪ್ಪ. ಅವರ ಆರೋಗ್ಯ ಹೆಚ್ಚಾಗಿರಲಿ ಕಥಾವೆ. ಓ ನಂದೇವನೇ, ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಸಮೂಹದಲ್ಲಿ ಬಂದು ಜೀವನ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಎಬ್ಬಿಸಿಕೊಡು ಸ್ವಾಮಿ. ಎಬ್ಬಿಸಿಕೊಡೋ ದಯಕ್ಕಾಗಿ ಪಾದಪಡು ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಒಂದೊಂದು ಯವನ ಮಕ್ಕಳಕ್ಕಾಗ ನಿಮ್ಮ ಪಾದಗಳಲ್ಲಿ ಬರ್ತೀನಿ ರಾಜ. ಲೋಕ ಆಸ ವಾಸಗಳಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳದಿಲ್ಲ ರಾಜ. ಸತ್ವಾದನ್ನು ಬೀಸಿದ ಬಲೆಗಳಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳದಿಲ್ಲ. ಬಲೆಗಳು ಮುರಿಯಲ್ಪಡೆ ಅರಿದು ಬಿಡಲೇ
ಓ ಎಡೆಬಿಡದೆ ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖ ಹುಡುಕಿ ತಡುಕಿ ಓಡಿ ಬರಲಿ ಕೃಪೆ ಮಾಡು. ಮೊದಲನಾಗಿ ದೇವರ ಭಯ ಅವರ ಹೃದಯದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡಿ ಅಪ್ಪ. ದೇವರ ಭಯ ಅವರ ಹೃದಯದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡಿ ನನ್ನ ದೇವರೇ. ಶತ್ರುವನ್ನು ಮುಷ್ಟಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ನನ್ನ ದೇವರೇ. ಅಪ್ಪ ಯೌವನ ಮಕ್ಕಳನ್ನು ಕೊಂಡು ಬರಬೇಕಂತ ಹೇಳ್ತೀನಿ. ಯುದ್ಧ ವೀರನ ಕೈಯಲ್ಲಿ ಇರತಕ್ಕದಾದ ಬಾಣಗಳು ಅಂತ ಹೇಳಿದ್ದೀರಿ. ಹೌದು ಸ್ವಾಮಿ, ಎದುರಿಸಿಕೊಡು. ಒಳ್ಳೆ ದಾನಿಯರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ ಕೊಡಬೇಕಂತ ಹೇಳ್ತೀನಿ ಸ್ವಾಮಿ. ಬರೋ ದಿನಗಳಲ್ಲಿ